இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, பிகினர் ட்ரேடர்ஸ் என்னென்னலாம் மிஸ்டேக் பண்ணுவாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். நான் பிகினராக இருக்கும்போது என்னென்ன மிஸ்டேக்ஸ்லாம் பண்ணேன் அப்படின்றத நான் இப்போ சொல்ல போகிறேன். நான் பிகினராக இருக்கும்போது பெரிய பெரிய மிஸ்டேக் என்ன அப்படின்னா, ஆப்ஷன் ரைட்டிங்கை பண்ணாமல் ஆப்ஷன் பையிங்கில் டைரெக்டாக குதிச்சதுனால தான். ஏன்னா டைரெக்டாக ஆப்ஷன் பையிங் பண்ணும்போது நமக்கு பிகினராக இருக்கும்போது கான்ஃபிடென்ட் ரொம்ப குறையும். ரெண்டாவது பார்த்திங்க அப்படின்னா, ப்ரைஸ் ஆக்ஷன் என்னென்னு தெரியாது, இண்டிகேட்டர்ஸ் என்ன யூஸ் பண்ணணும்னு தெரியாது, டைரக்ஷன் ப்ராப்ளம் வரும். இந்த மணியாக பை பண்ணணுமா, இல்லை அவுட் ஆஃப் த மணியாக பை பண்ணணுமா, இல்லை எக்ஸ்பைரியில் மட்டும் பை பண்ணணுமா, இல்லைனா பொசிஷனில் ட்ரை பண்ணலாமா அப்படின்ற மாதிரி விஷயங்கள்லாம் எதுவுமே தெரியாது. இனிஷியல் ஸ்டேஜில் ப்ரைஸ் ஆக்ஷன் நம்ம கரெக்டாக கற்றுக்கிட்டாலும் அந்த ஈகோ கிளாஷ் ஆகும். எப்படின்னா, நம்ம நினச்சது கரெக்டு, அது அவ்வளோ தூரம் வரைக்கும் வரும், டைம் வேல்யூலாம் நம்ம கால்குலேட்டே பண்ண மாட்டோம் ஆப்ஷன்ஸில். அதுக்கப்புறம் டெல்டாவும் தெரியாது, காமான்னு என்னன்னு தெரியாது. அப்படி பண்ண ஃபியர் டோட்டலாக இன்க்ரீஸ் ஆகும். ஒரு ட்ரேடு சக்ஸஸ் ஆகிருக்கும், அதை வச்சுக்கிட்டே நம்ம இதே இது மெஷர்மெண்ட்டை நம்ம அடுத்ததுக்கும் போடுவோம். அப்படி போகும்போது அது ஃபெயிலியர் ஆகும். அப்போ பார்த்தா லாஸஸ் ரொம்ப ஹியூஜாக இருக்கும். நான் பிகினராக இருக்கும்போது எனக்கு ஆப்ஷன் பையிங்கில் எவ்வளோ சக்ஸஸ் ரேட் பார்த்தீங்கன்னா, 10ல் 1 ட்ரேடு தான் அடிக்கும். இதுதான் அந்த கண்டிஷன். அப்போ 9 ட்ரேடு லாஸ் ஆச்சுன்னா நமக்கு மனநிலைமை ரொம்ப பாதிக்கும். அடுத்த ட்ரேடு நம்ம கால்குலேட்டே பண்ண முடியாது, நம்ம மார்க்கெட்டை விட்டு வெளியே போயிடுவோம். ஸோ ஒரு 2 மாதம் 3 மாதம் மார்க்கெட்டுக்குள்ளேயே வேண்டாம் அப்படின்ற மாதிரி போயிடுவோம். ஸோ அதனால் அந்த ஃபியர்லாம் ரொம்ப அதிகமாகும், பயம்லாம் ரொம்ப ஜாஸ்தியாக வரும். ஸோ இப்போ அதை குறைக்கிறதுக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, பிகினர்ஸ் எடுத்த உடனே என்ன பண்ணணும் அப்படின்னா, ஆப்ஷன் பையிங் பக்கம் போகாமல் ஆப்ஷன் ரைட்டிங்கில் டைரக்ஷனில் ஸ்ட்ராட்டஜி இருக்குது, பட்டர்ஃப்ளை இருக்குது, அயன் காண்டர் இருக்குது. ஸோ அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 10 ட்ரேடில் ஒரு 7, 8 அந்த மாதிரி உங்களுக்கு சக்ஸஸ் ரேட்டு கொடுக்கும். ப்ராஃபிட் பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு ஒரு நீங்கள் கரெக்டு அப்படின்னா 10% கொடுக்கும். நீங்கள் கரெக்டே இல்லை அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு 2%, 3% கொடுக்கும். லாஸ் பார்த்திங்கன்னா ரொம்பவே குறைவு, 0.5 இல்லை 1. ஏன்னா நீங்கள் நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜி ட்ரை பண்ணுறீங்க. டைரக்ஷனே எனக்கு தெரியாது, அப்போ டைரக்ஷன் தெரியாத ஒரு ஸ்ட்ராட்டஜி நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணுறோம். நமக்கு ஃபியரும் அந்தளவுக்கு அதிகமாகாது. சரி, ஓகே, ஓரளவுக்கு எப்படி இருக்குதுன்னு பார்க்கலாம் அப்படின்ட்டு நம்ம ட்ரை பண்ணும்போது சக்ஸஸ் ரேட் வர நம்மளுக்கு கான்ஃபிடென்ட் பூஸ்ட் ஆகும். சரிப்பா, எனக்கு எந்த ஸ்ட்ராட்டஜியுமே தெரியாது, நான் எப்படிப்பா இதை ப்ராக்டிஸ் பண்ணுறது அப்படின்ற மாதிரி நீங்கள் கேட்டிங்க அப்படின்னா, எல்லா ப்ரோக்கரும், ஒரு ரெப்யூட்டட் ப்ரோக்கர், எக்ஸாம்பிள் ஜெரோதாவாக இருக்கட்டும், இல்லைனா அப்ஸ்டாக்காக இருக்கட்டும், இல்லை அப்படின்னா ஏஞ்சல் ப்ரோக்கிங்காக இருக்கட்டும், இவங்கெல்லாம் பார்த்திங்கன்னா எஃப்என்ஓ க்ரைட்டீரியாவில் ஸ்ட்ராட்டஜின்னு கொடுத்துருப்பாங்க. அதில் பார்த்திங்கன்னா நான் பேங்க் நிஃப்டி மேலே எடுத்து வச்சுருக்கேன். இதில் பார்த்திங்கன்னா மந்த்லி எக்ஸ்பைரி இருக்குது. இப்போ அதே இதில் பார்த்தோம் அப்படின்னா கிளிக் பண்ணி நிஃப்டியில் நான் கிளிக் பண்ணுறேன். நிஃப்டியில் பார்த்தீங்கன்னா வீக்லி எக்ஸ்பைரி இருக்குது. ஸோ நீங்கள் வீக்லி எக்ஸ்பைரியெல்லாம் ஒவ்வொரு எக்ஸ்பைரிக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இப்போ இதில் பார்த்தோம்னா புல்லிஷ் இருக்குது, பேரிஷ் இருக்குது, நியூட்ரல் ஸ்ட்ராட்டஜி இருக்குது. நம்ம நியூட்ரலில் ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணலாம். நியூட்ரலில் பார்த்தீங்கன்னா ஃபண்ட் பார்த்தீங்கன்னா நிஃப்டியில் நான் எடுத்து வச்சுருக்கேன். இது வீக்லிக்கு, இது 7th ஏப்ரல் நெக்ஸ்ட் வீக்கு. நம்ம 30th இப்போ மந்த்லி எக்ஸ்பைரியை போய் பார்க்கலாம். ஃபண்ட்ஸ் ரெக்வயர்ட் பார்த்தீங்கன்னா 82,000. ஆனால் மேக்ஸிமம் லாஸ் பார்த்தீங்கன்னா 1000 ரூபா தான். அதிகபட்ச ப்ராஃபிட் 6000 ரூபா, அதாவது 5500 ரூபா. இப்போ இதில் பார்த்திங்கன்னா நீங்கள் ஒவ்வொரு வீக்கும் ட்ரேட் பண்ண உங்களுக்கு ஒரு 6,000 நீங்கள் எடுக்கணும்னு அவசியம் கிடையாது. ஒரு 3,000 ஒரு 4 வாரம் கண்டினியூஸாக ப்ராஃபிட் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு கான்ஃபிடென்ட் லெவல் ரொம்ப பூஸ்ட் ஆகும். ஒரு இன்ட்ரெஸ்ட் மாதிரி உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் அடுத்த ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்காங்க. அடுத்த ஸ்ட்ராட்டஜியில் பார்த்தீங்கன்னா அது 7,000 ப்ராஃபிட்டு, அதிகபட்ச லாஸ் 1,800 போட்டிருக்கு. ஸோ இந்த மாதிரி நிறைய ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குது. இதை நம்ம எப்படி போய் செலக்ட் பண்ணோம் அப்படின்னா, நியூட்ரலில் போயிட்டு நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா, இதில் ஷார்ட் ஸ்ட்ராங்கிள்னு இருக்குது. ஒவ்வொன்றும் கிளிக் பண்ணி நம்ம என்னென்னலாம் பண்ணுது அப்படின்றது பாருங்கள். ஒரு இதில் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் 27,000 போட்டிருக்கு. மேக்ஸிமம் லாஸ் எவ்வளோ, அதுக்கும் மேலே 27,000க்கும் மேலே போகுது. சரி, அப்போ நம்ம ஷார்ட் ஸ்ட்ராடல் இப்போதைக்கு பண்ண வேண்டாம். ஸோ நான் என்ன கிளிக் பண்ணுறேன் அப்படின்னா, ஷார்ட் அயன் பட்டர்ஃப்ளை கிளிக் பண்ணுறேன். அதில் பார்த்திங்கன்னா இந்த மேக்ஸிமம் லாஸு மேக்ஸிமம் ப்ராஃபிட் அவங்க கொடுத்துருவாங்க. ஸோ நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, இதை வேறு ஒன்றும் பண்ண வேண்டாம். இதை கிளிக் பண்ணி நம்ம டெஸ்ட் பண்ணோம் அப்படின்னா ப்ளேஸ் ஆர்டர்னு இங்கே இருக்குது. இந்த ப்ளேஸ் ஆர்டர் கொடுத்தா அது மார்ஜின் கரெக்டாக 84,000 கேட்குது. மார்ஜின் எவ்வளோ இருக்கோ உடனே ஆர்டர் ப்ளேஸ்ட் ஆகிடும். இதுக்கு அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா, அடுத்தது ஃபஸ்ட்டு ஷார்ட் அயன் பட்டர்ஃப்ளை பார்த்தோம். அடுத்தது ஷார்ட் அயன் காண்டர் அப்ளை பண்ணுவோம். ஓகே, ஷார்ட் அயனில் பார்த்தீங்கன்னா இதுவும் இதே மாதிரி சேம் க்ரைட்டீரியா தான்.
83,000 ஃபஸ்ட் இதில் கேட்குது, 80,000 கேட்குது, மேக்ஸிமம் ப்ராஃபிட் 5,000, லாஸ் வந்து 1,400. அடுத்த ஸ்ட்ராட்டஜி கொடுத்துருக்காங்க, அதில் ஃபண்ட்ஸ் ரெக்வயர் வந்து 83,000, மேக்ஸிமம் ப்ராஃபிட் வந்து 9,000, மேக்ஸிமம் லாஸ் வந்து 3,800 தான். அடுத்தது இப்போ நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, நியூட்ரல் இருந்து பேரிஷ் வரும். ஏன்னா மார்க்கெட் ஃபுல்லாக பேரிஷ் சென்டிமெண்ட்டில் இப்போ ப்ரெசென்ட்டாக போகிறதுனால நம்ம வந்து பார்த்திங்கன்னா அதுக்கும் கொடுத்துருவாங்க. அதுக்கு வந்து நிஃப்டியில் வச்சுருக்கேன். பேரிஷில் வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம என்ன செய்யணும் அப்படின்னா, ஃபஸ்ட் வந்து பேர் புட் ஸ்ப்ரெட்டுன்னு ஒன்று இருக்குது, அதை கிளிக் பண்ணி அப்ளை கொடுக்குறேன். இப்போ பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் ப்ராஃபிட் அதுவே கொடுத்துருது, மேக்ஸிமம் லாஸ் அதுவே கொடுத்துருது. இது பேரிஷ் அப்படின்னா லைட்டாக மார்க்கெட் வந்து டைரக்ஷன் எனக்கு தெரியுது அப்படின்ற மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜி நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். இதில் பார்த்தீங்கன்னா 50-50 உங்களுக்கு வந்து ப்ராஃபிட்டும் சேம் தான், லாஸும் சேம் தான். ஸோ நீங்கள் டைரக்ஷன் மட்டும் கரெக்டாக ப்ரிடிக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து லாஸ் வரதுக்கு வாய்ப்பு இல்லை, ப்ராஃபிட் தான் உங்களுக்கு வந்து வரும். அடுத்தது பேர் கால் ஸ்ப்ரெட்டுன்னு இருக்குது, அதை நான் கிளிக் பண்ணுறேன். அதுலேயும் பார்த்தீங்கன்னா சேம் க்ரைட்டீரியா தான். ஸோ என்னென்ன பேரிஷ் சென்டிமெண்ட் இருக்கிறதுனால நம்ம அதையும் நம்ம கரெக்டாக சூஸ் பண்ணி இதை நம்ம எக்ஸிக்யூட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு வந்து மேக்ஸிமம் ப்ராஃபிட்டும் ஃபிக்ஸ்டு, மேக்ஸிமம் லாஸும் ஃபிக்ஸ்டு. பிகினர்ஸ் வந்து இதை உடனே எக்ஸிக்யூட் பண்ணி ட்ரை பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து மார்க்கெட்டில் நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். இதில் நிறைய அட்ஜஸ்ட்மெண்ட் இருக்குது, நிறைய இன்டெப்த் அனாலிசிஸ் இருக்குது. பட் இது வந்து பிகினர்ஸ்க்கு இப்போதைக்கு தேவையில்லை, போக 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 நம்ம என்னென்னு பார்க்கலாம். ஸோ உங்கள் ப்ரோக்கரோட பிளாட்ஃபார்மில் லாகின் பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஃபெசிலிட்டிஸ்லாம் இருக்குது அப்படின்ற மாதிரி நீங்கள் கண்டுபிடிச்சிட்டிங்கன்னா ஒவ்வொன்றையும் பார்த்து அது எவ்வளோ என்ன ஏது இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு என்னென்ன ஸ்ட்ராட்டஜிஸ் இருக்குன்ட்டு எல்லாத்தையும் பார்த்து கண்டுபிடிச்சி வச்சுக்கோங்க. தேவைப்படும் போது அதை அப்படியே இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. இப்போ வந்து ஆப்ஷன் பையிங் புதுசாக பண்ணிங்க அப்படின்னா ஃபண்ட்ஸு ஜாஸ்தியாக இருக்குதுன்ட்டு இது இப்போ கம்மியாக இருக்குதுன்ட்டு கவலைப்படாதீங்க, நீங்கள் வருத்தப்படுவீங்க. அதாவது ஃபண்ட்ஸ் கம்மியாக இருக்குன்னு தான் நம்ம மோஸ்ட்டாக ட்ரேட் பண்ணுவோம் ஆப்ஷன் பையிங்கில். பட் என்ன அப்படின்னா லாஸ் வந்து ரொம்ப ஹெவியாக இருக்கும். பட் இந்த மாதிரி ஸ்ட்ராட்டஜிஸை நம்ம யூஸ் பண்ணும்போது ஃபண்டு ஜாஸ்தியாக இருக்குது, 50,000 இருக்குது அப்படின்னா பட் டெஃபினட்டாக உங்களுக்கு வந்து ப்ராஃபிட் வரும் 90%. இப்போ நீங்கள் நியூட்ரல் போனீங்கன்னா உங்களுக்கு டெஃபினட் ப்ராஃபிட் தான். பேரிஷ் போனீங்கன்னா லைட்டாக டைரக்ஷன் தெரிஞ்சாலே போதும், உங்களுக்கு நல்ல ப்ராஃபிட் கிடைக்கும். ஸோ ஃபஸ்ட்டு 2 மந்த்ஸுக்கு எல்லா விதமான எக்ஸ்பைரிலையும் நீங்கள் பார்ட்டிசிபேட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா வந்து நீங்கள் வந்து ஆப்ஷன் பையிங்கில் இறங்கும்போது உங்களுக்கு வந்து நிறைய இது கிடைக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்கும். ஸோ உங்கள் லாஸஸ்லாம் வந்து டோட்டலாக குறையும். இதெல்லாம் நான் பிகினராக இருக்கும்போது பண்ண பிக்கெஸ்ட் மிஸ்டேக். ஸோ இதை அவாய்ட் பண்ணிங்கன்னா ப்ராஃபிட் எல்லாமே உங்கள் பக்கம் தான். இந்த வீடியோ பிடிச்சிருந்துன்னா ப்ளீஸ் கமெண்ட், ஷேர் அண்ட் சப்ஸ்கிரைப். டிஸ்கிரிப்ஷனில் நான் கீழே எழுதியிருக்கேன் பிகினர்ஸ்க்கு தேவையான டெக்னிக்கல் டேர்ம்ஸ்லாம், அதை பார்த்து உங்களோட நாலேஜை பெருக்கிக்கோங்க. தேங்க்யூ.